மக்களே, இன்றைக்கி ஜூலை 16 கத்தோலிக்க திருச்சபை கார்மேல் மாதாவுடைய பெருவிழாவை சிறப்பிக்கிறது. கார்மேல் மலைன்றது விவிலியத்தில் எப்பயுமே ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. இஸ்ரேலில் அமைஞ்சிருக்க இந்த கார்மேல் மலை பழைய ஏற்பாட்டில் எலிஜா இறைவாக்கினர் பாகல் எனும் போலி இறைவாக்கினர்களை தோற்கடிக்கப்பட்ட இடமாக இந்த கார்மேல் மலை காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, திருக்குடும்பமானது எகிப்துக்கு தப்பி ஓடின போது இந்த கார்மேல் மலையில் தங்கினதாகவும் ஒரு வரலாறு சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு மலையில் தான் சைமன் ஸ்டாக் எனும் ஒரு துறவிக்கு 1251 ஆண்டு கார்மேல் மாதா காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுக்கும்போது காவி நிறத்திலான ஒரு உத்திரியத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த உத்திரியத்தை கொடுத்த பின்பு சைமன் ஸ்டாக்குக்கு அவங்க அளிக்கிற வாக்குறுதி ரொம்ப முக்கியமானது. அதாவது, யார் இந்த உத்திரியத்தை அணிந்து கொண்டு மரணித்தாலும் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து மீட்கப்படுவர்னு சொல்கிறாங்க கார்மேல் மாதா. கார்மேல் மாதாவுடைய திருவிழாவை நம்ம ஜூலை 16 கொண்டாடினோம். கார்மேல் மாதா காட்சி அளித்த இந்த சைமன் ஸ்டாக் என்பவர் பின்னாளில் கார்மேல் சபை என்ற ஒன்றை தொடங்குகிறார். சைமன் ஸ்டாக்கையும் கத்தோலிக்க திருச்சபை புனிதராக அங்கீகரிக்கிறது. உங்கள் அனைவருக்கும் கார்மேல் மாதாவின் பெருவிழா வாழ்த்துக்களை நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.